இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதோட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய
சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 707வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த மாசிலன் தொகுப்பில் இன்று மாசிலன் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே உரையாற்ற இணைந்திருக்கின்றார் தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்கள். செழுமையான கருத்துக்களை எப்பொழுதும் எளிமையாக பரிசளிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு அம்மா அவர்கள். தெளிந்த சிந்தனையோட்டம் நிறைந்தவராக எப்பொழுதும் நிறைந்த கருத்துக்களை நமது அவையில் பதியமிடுவதில் வல்லவராகவும் இருப்பவர். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமது தமிழ் சார்ந்த வகுப்புகளோடு நில்லாமல் வாழ்வியலை எதிர்கொள்வதற்கான ஒரு ஊக்கத்தினையும் வழங்கி வருபவர்கள் அன்பு அம்மா அவர்கள். இத்தகைய சிறப்பு நிறைந்த ஒருவர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக நமது எளிய அழைப்பினை ஏற்று இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை என் நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மாசிலன் என்ற அற்புதமான தொகுப்பிலும், மாசிலன் என்ற அற்புதமான தலைப்பிலும் இன்றைய சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மாசிலன் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிருட்டோ ஐயா அவர்களுக்கு வணக்கம். கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கு வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். மாசு என்ற சொல்லின் பொருள் மறு, அழுக்கு, குற்றம். மாசு மறுவற்ற இச்சொல்லின் பொருள் நடத்தையில் எந்தவித களங்கமும் இல்லாத, சுத்தமான என்று பொருளாகிறது. திருக்குறளில் உள்ள அருமையான குறள். திருக்குறளினுடைய மகிமையை நாம் அறிவோம். அறநெறி கூறும் நீதி நூல்களுள் காலத்தால் முற்பட்டது திருக்குறள். திருக்குறள் இயற்றப்பட்ட காலம் தொடங்கி இன்று வரை மக்களால் பாராட்டப்படுகின்ற சிறப்பு பெற்றது. எல்லா நாட்டாருக்கும் எக்காலத்தாருக்கும் ஏற்புடைய கருத்துக்களை திருக்குறள் கூறுவதால் தான் திருவள்ளுவ மாலையில் எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று மதுரை தமிழ் நாகனார்
பாராட்டியுள்ளார். அறத்துப்பால் சீரான வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை சான்றோர் வாக்கென அமைத்து கொடுக்கிறது. பொருட்பால் அரசியல் நெறிமுறைகளை வகுத்து சொல்கிறது. காமத்துப்பால் களவும் கற்புமான காதலை சிறப்பிக்கிறது. எல்லா குறட்பாக்களும் மேம்பட்ட சமுதாயம் பற்றிய வள்ளுவரின் விளைவின் வெளிப்பாடுகள்தாம். தம் காலத்தில் நிலவிய மனதிற்கு ஒவ்வாத சில சமுதாய வழக்கங்களுக்கு எதிரான அழுத்தமான கருத்துக்களை சில குறட்பாக்களில் கூறியுள்ளார். வள்ளுவருக்கு சாதிகளில் உடன்பாடு இல்லை. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பிறப்பால் அனைவரும் சமம் என்று வலியுறுத்துகின்றார். உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை மிக எளிமையாகவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலும் வள்ளுவம் கூறுகின்றது. தவம் செய்ய உடலை வருத்தியும் உறவை துறந்தும் எங்கோ செல்ல வேண்டியது தேவையற்றது என்று வள்ளுவர் கருதுகின்றார். எனவேதான் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உறுக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உறு என்று வரையறுத்து சொல்கிறார். மனித உறவு சூழலை இனிமையாக வைத்துக் கொள்ளுவதற்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தாத பண்பு இன்றியமையாதது. இக்குறள் நாம் அனைவரும் அறிந்ததே. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று திருக்குறள் கனியிருக்கும் போது யாராவது காயை பறிப்பார்களா என்ற சிந்தனையை எழுப்புகின்றது. அறநூல்கள் எல்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்றன. வள்ளுவர் சான்றோர் வழிபட்டு உலகம் எப்படி நடக்கின்றதோ அதுவே ஒழுக்கம் என்று வரையறை செய்தார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்ற அடிப்படையில் காலப்போக்கில் ஏற்படும் மாறுதல்களையும் உள்ளிட்டு சீராக வாழ சொல்கிறது குறள். நாம் அறிந்த குறள்தான். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அறிவுடைமைக்கு பகுத்தறியும் பண்பாட்டை இன்றியமையாததாக கூறுகிறது வள்ளுவம். உலக சமாதானத்திற்கு வழிகாட்டும் பண்டை இலக்கியம் என்று ஒன்று உண்டானால் அது திருக்குறளை தவிர வேறு இருக்க முடியாது. மரத்திற்கும் அறத்தை துணையாக்கி இருக்கிறார் வள்ளுவர் என்று மாப்போ சிவஞானம் பொருத்தமாக இந்நூலை பாராட்டுகின்றார். வழுக்கல் போக்க வந்தோன் நல்ல வாழ்வை ஆக்க வந்தோன் ஒழுக்கம் காட்ட வந்தோன் தமிழுக்கு உயிரை ஊட்ட வந்தோன் என்ற கவிமணியின் பாடல் தமிழ் உணர்வாளர்களின் கருத்தை பிரதிபலிக்கிறது. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அருமையான குறள். மனத்திலே குற்றம் இல்லாதவனாக தன்னை ஆக்கிக் கொள்வானாக, அவ்வளவுதான் அறமாகும். தீய நினைவுகளோடு செய்யும் நற்செயலும் நற்சொல்லும் வெறும் ஆரவார ஆடம்பரத்தன்மையென அறம் ஆகா. நினைவின் வழி சொல்லும் செயலும் உண்டாகின்றன. ஆம், வள்ளுவர் கூற்று உண்மையே. எண்ணத்தை பரிசுத்தமானதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சொல் இனிமையானதாக வெளிப்படும், செயல் அருமையானதாக இருக்கும், உலக உயிர்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும். ஒருவன் தன் மனத்தில் தீய நினைவுடையவனாய் பல நல்ல காரியங்களை செய்கிறார், பலரிடம் இனிமையாக பேசுகிறார். அச்சொல்லும் செயலும் அவனுடைய தீய நினைவை முடித்து கொள்ளவே அன்றி பிறர் நன்மைக்கு அன்று. ஆகையால் பிறர் நன்மை கருதாததும்
தன்னலன் கருதுவதும் அறம் ஆகாது என்பது வள்ளுவரின் கருத்து. நம் பாரத நாட்டில் மாசு இல்லாத மாமனிதனாக வாழ்ந்தவர்களை நாம் காண்போம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல புத்தரனுடைய வாழ்க்கையை காண்போம். ஞானம் பெற்ற ஒருவர் என்றும் சத்தியத்தை அடைந்தவர் என்றும் புகழப்படுகின்ற புத்தர் சிறுவயதிலேயே தாயை இழந்தவர். யசோதரா என்னும் பெண்ணை மணந்து ராகுல் எனும் மகனையும் பெற்றார். உலகத்தின் துன்பங்களைக் கண்டு நிரந்தரமான சத்தியம் ஒன்றை தேடும் ஆசை அவரிடம் எழுந்தது. 29வது வயதில் அவர் வீட்டை துறந்து சத்தியத்தை தேடி அலைய புறப்பட்டார். பல குருக்களிடம் நல்லறிவு பெற்ற பிறகே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவர் தவம் இயற்றினார். தன்னுடைய 35வது வயதில் கயா என்னும் ஊரில் ஒரு அரச மரத்தடியில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. அந்த இடம் புத்தகயா என்று அழைக்கப்படுகிறது. அந்த மரம் போதி மரம் என்று பெயர் பெற்றுள்ளது. அடுத்த 45 ஆண்டுகளில் அவர் அலைந்து திரிந்து தான் பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு கற்பித்தார். காசி அருகில் உள்ள சாரநாத்தில் அவர் முதல் உபதேசத்தை நிகழ்த்தினார். இது தர்ம சக்கர பிரவர்த்தனம் என்று கூறப்படுகிறது. புத்தரனுடைய உபதேசங்கள் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவை. அவற்றில் 4 உயர்ந்த சத்தியங்கள். உலகில் துன்பம் உள்ளது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைகளை விலக்கினால்தான் துன்பத்தை ஒழிக்க முடியும். 8 பிரிவுகளை கொண்ட வாழ்க்கை முறையினால் ஆசைகளை ஒழித்து மனிதன் இன்ப நிலை எய்த முடியும். இந்த 8 நெறிகளாவன: சரியான பார்வை, சரியான நோக்கம், சரியான பேச்சு, சரியான செய்கை, சரியான வாழ்க்கை வழி, சரியான முயற்சி, சரியான கவனம், சரியான மனம் குவிதல். இந்த 8ஐயும் நாம் கடைபிடித்தோமானால் நம்முடைய மனம் மாசு அற்றதாக இருக்கும். மாசற்ற மனத்தினால் நற்சொற்களை நாம் பயன்படுத்துவோம். நல்வாழ்வு வாழ்வோம். மற்றவர்களையும் வாழ வைப்போம். அறவாழ்க்கை என்றால் என்ன என்று புத்தரிடம் சீடர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள். அதற்கு அவர் கூறியதாவது: நாம் அனைவரும் இதனை மனதில் கொள்ள வேண்டும். உயிர்களை கொல்லாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, மதுபானங்களை அருந்தாதே, கற்புடனும் பிரம்மச்சரியத்துடனும் இரு. புத்தர் எவ்வளவு பெருமையான மனிதராக வாழ்ந்தார் என்பதை அவருடைய குணத்தை வைத்து நாம் அருமையாக சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம் அவர்களுடைய பெருமையை. அவர்தான் மாசு இலன். புத்தர் மன உறுதியும் அதிகார தோரணையும் மென்மையான பேச்சும் மாபெரும் அன்பும் உடையவர். முரட்டுத்தனம் இல்லாதவர். அமைதியே விரும்புபவர். கெட்டது செய்பவர்களுக்கும் நன்மையே செய்பவர். பணிவு மிக்கவர். சத்தியத்திற்கு மாபெரும் மதிப்பு கொடுத்தவர். வாக்குவாதத்தில் வல்லவர். தூயவர். அழகும் இனிய குரலும் உடையவர். அதனால்தான் அவரை நாம் ஞானி என்கின்றோம். அடுத்து மகாவீரர். அவர்தான் சமண சமயத்தினுடைய இறுதி தீர்த்தங்கரர். இவருக்கு வர்த்தமானர் என்பது இயற்பெயர். யசோதரா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட வர்த்தமானர் யசோதரையின் அனுமதியுடன் உலகை துறந்து 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். 13வது ஆண்டு ஒரு சால மரத்தின் அடியில்
நிர்வாணம் என்ற நிலையை எட்டினார். அவருடைய உபதேசங்கள் நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய 3 ரத்தினங்கள். அவை நல்ல நம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். ஒழுக்கம் உள்ளவர்களாக சீடர்கள் வாழ வேண்டும். வலியாலும் தொந்தரவினாலும் உடலை துன்புறுத்தி சத்தியத்தை காண வேண்டும். பட்டினி கிடந்து மெல்ல மெல்ல சாவதும் சரிதான். பிரம்மச்சரியத்தை பின்பற்ற வேண்டும். கொல்லாமைக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாவரங்கள், காற்று, நெருப்பு இவற்றுக்கும் மனிதர்களையும் மிருகங்களையும் போலவே உயிர் உண்டு என்று அவர் வாதிட்டார். விரைவில் மனிதன் உள்ளொளி பெற வேண்டும். பாவங்களின் காரணமாக மறுபிறவி உண்டாகின்றது. பழைய கர்மங்களை தவத்தின் மூலம் விலக்கி புதிய கர்மங்களை சேர்க்காமல் மனிதன் உயர்நிலை அடைய வேண்டும். உடலை வருத்துதல், நல்ல நூல்களை ஓதுதல், பணிவு, தொண்டு இவற்றிற்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றார் அவர் மாசு இளன். அடுத்து நாம் பார்க்க போவது யாரென்றால், எனக்கு மிகவும் பிடித்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவரை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன். என்னுடைய மாணாக்கர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையை நான் எடுத்து சொல்லுவேன். சொல்லும்போது சுவாமி விவேகானந்தரையும் அன்னை சாரதா தேவியை பற்றி சொல்லுவேன். அவரோட வாழ்க்கை மிகவும் அருமையான வாழ்க்கை, நாம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை. வங்காளத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கதாதரர். தெய்வ பக்தி அவர் ரத்தத்தில் ஊறிற்று. சிறு வயதிலேயே தெய்வ பக்தியின் லட்சணங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் உடலிலும் தென்பட்டன. அதிக கல்வி அறிவு பெறாத கதாதரர் கல்கத்தாவில் ஒரு பகுதியான தட்சிணேஸ்வரத்தில் கங்கை கரையில் அமைந்த காளி கோயில் பூசாரியாக நியமிக்கப்பட்டார். ஞானம், பக்தி, துறவு, இல்லற வாழ்க்கை, பிரம்மச்சரியம், அன்பு, தொண்டு, வேதாந்த உபதேசங்கள் ஆகியவை அனைத்துக்கும் வாழும் உதாரணமாக விளங்கியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவரை சுவாமி விவேகானந்தர் தர்மத்தை நிலைநாட்டியவர் என்றும் அனைத்து தர்மங்களின் உருவமாக அமைந்தவர் என்றும் அவதாரங்களுள் உயர்ந்தவர் என்றும் போற்றுகின்றார். ரொமாரோலா என்ற பிரெஞ்சு நாட்டு அறிஞர் 1000 ஆண்டுகளாக பாரத பண்பாடு கண்ட உயர் குணங்களின் மொத்த உருவம் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வர்ணித்து உள்ளார். மதங்களின் ஒற்றுமை, பெண்ணுக்கு உயர்வு, தொண்டின் மூலம் இறைவனை பணிதல் ஆகியவை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுகின்றன. சுவாமி விவேகானந்தர் இறைவனை தேடி அலைந்தார். கடவுளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்று பலரையும் வினவினார். காளிகோவில் பூசாரியாக இருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணரால் மட்டும்தான் அவருக்கு விடையளிக்க முடிந்தது. ஆம் குழந்தாய், நான் இறைவனை கண்டிருக்கிறேன். உனக்கும் நான் இறைவனை காட்டித்தர முடியும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருக்கு கூறினார். அன்றே அவர் அன்புக்கு அடிமையானார். சுவாமி விவேகானந்தர் மக்களுக்கு ஆற்றும் சேவையே இறைவனுக்கு ஆற்றும் தொண்டு என்று தன் குருவிடம் சுவாமி விவேகானந்தர் கேட்டறிந்தார். தம் குரு இறையடி சேர்ந்த பிறகு சுவாமி விவேகானந்தர் நாடெங்கும் பயணம் செய்தார். அமெரிக்க நாட்டு சகோதரிகளே, சகோதரர்களே என்று துவங்கி அவர் ஆற்றிய சொற்பொழிவை இன்றும் உலகம் போற்றுகிறது. மனித குலத்தின் ஒற்றுமையையும் தன்னலமற்ற தொண்டின் சிறப்பையும் போற்றி வந்தார். அதனால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் மாசு இளன் ஆவர். ஆண்கள் மட்டுமா? பாரத நாட்டில் பல பெண்களும்
எப்படி? கண்ணன் பகவத்கீதையில் யாவும் அழிக்கும் மரணம் யானே, தோன்றும் பொருளின் தோற்றம் யான், மகளிர்க்கு ஏற்ற புகழ் சீர் தன்சொல் உரன் பொறை அறிவும் நினைவும் யான் என்று கீதையில் கூறியுள்ளார். கற்புக்கும் மன்னிக்கும் தன்மைக்கும் சீதை உதாரணம். கற்புக்கும் அஞ்சா நெஞ்சத்திற்கும் சாவித்திரி உதாரணம். எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் திண்மைக்கு அரிச்சந்திரன் மனைவியான சந்திரமதி உதாரணம். கணவனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவனை விட்டுவிடாத அன்புக்கு நளாயினியும் தமயந்தியும் உதாரணம். ஞான கற்புக்கு அருந்ததி உதாரணம். தேவகியும் யசோதையும் கௌசல்யாவும் தவமிருந்து தெய்வத்தையே பிள்ளையாக பெற்றவர்கள். குந்தி தன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் கடவுளை காட்டும் வழியாக மாற்றிக் கொண்டவள். காரைக்கால் அம்மையார் இல்லறத்தில் வாழ்ந்தவரும் இறைபக்தியில் தாழ்ந்தவர் இல்லை என்பதற்கு பாரத நாடு கண்ட உதாரணம். மங்கையர்க்கரசியும் திலகவதியும் பாரத நாட்டின் சரித்திரத்தை திசை திருப்பியவர்கள். மீராவும் ஆண்டாளும் ஒப்பற்ற தெய்வீக காதலுக்கு உதாரணங்கள். பாரதம் போற்றும் பெண்மை மானுட உருக்கொண்டு வாழவே செய்கிறது என்பதை நிரூபிக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே மாசு இலர். உண்மைதானே? நாம் அறிந்த இயேசு, நாம் அறிந்த நபிகள், நாம் அறிந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், ஞான சம்பந்தர், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், எத்தனையோ முனிவர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், ராஜ ரிஷிகள் அனைவரும் மாசிலர்தானே. அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் எவ்வளவோ கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். நாம் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். திருநாவுக்கரசன் என்ற கவிஞர் தந்தை மகனுக்கு என்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிட்டுள்ளார். அந்நூலில் இந்த உலகம் அருமையாக இயங்குவதற்கு சிறு பிள்ளைகளுக்கு நன்னெறியை சொல்ல வேண்டும் என்ற பொருளில் மகனுக்கு அவர் கவிதை படைத்துள்ளார். இதையே நான் வாசிக்கப் போகிறேன் என்றால், நாம் குழந்தையிலிருந்தே நல்ல வண்ணம் வாழ்ந்தால்தான் நிறைவு காலம் வரை நல்ல வண்ணம் வாழ முடியும். பாருங்க, இந்த உலகத்துல சரியது தவறியது என்று தெரிந்து வாழ வேண்டும். அதைத்தான் அவரு கவிதையா கொடுத்திருக்காரு. சரியோ தவறோ எல்லோரும் போகும் வழியே எனது வழி என்று இருந்து விடாதே. காலத்தின் தாளத்திற்கு உன் கால்கள் ஆடி ஆடியே காலம் கழிக்காதே. காலத்திற்கு சலங்கை கட்டு உன் காணத்திற்கு, காணம் என்றால் காடு, அதை ஆட்டு. துயர் வென்றவன்தான் பெயர் பெறுவான். ஆம், மனதை நாம் பரிசுத்தமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்பதை புரிந்திருந்தால்தான் நாம் மாசு இல்லாதவர்களாக இப்பிரபஞ்சத்தில் வாழ முடியும். அதைத்தான் அவர் கவிதையில் பதிவிட்டுள்ளார். வீணில் துவண்டு நின்றால் காலம் துப்பிவிடும் முகத்தில். காற்று கூட கால்தடம் பதிக்கிறது புயலாக வரும் பொழுது. கானல் நீர் ஒருபோதும் கால்தடம் பதிப்பதில்லை. நீ கானல் நீராய் பொய்த் தோற்றம் கொள்ளாதே. கால சல்லடை உன்னை கழித்துவிடக் கூடாது. வரலாறு என்பது ஏதோ சில செய்தியும் எவரோ பிறந்த தேதியும் எழுதி வைப்பது அன்று. அது கடந்த காலம் தந்த கையிருப்பு. வாய் நிறைய சோறும் வளர்ந்த மர நிழலும் பாய் படுக்கை மெத்தையும் போய் சேரும் காலம் வரை கிடைக்கப் பெறுதல் வரலாறு அல்ல. எதையேனும் தின்று
சதை வளர்த்து கதை கேட்டு கட்டிலில் படுத்துறங்கி கதை முடிக்க வாங்கிய வரமல்ல வாழ்க்கை. வரலாறு தவம் கிடைக்கிறது மகனே உன் பெயரை வரமாக கேட்டு. வாழ்ந்து செத்தோரின் வரிசை மிக நீண்டது, செத்தும் வாழ்வோர் வரிசை சொற்பமே எண்ணிக்கையில். உனது வரிசையை நீயே முடிவு செய். ஐம்பூதமும் மகிழ வேண்டும் உன் ஆறாம் அறிவு கண்டு. ஆறறிவு படைத்த நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும், அதற்கு மாசு இலராக நாம் வாழ வேண்டும். 60 80 எப்படியும் ஒரு நாள் வாழ்க்கை முடியும். எரிப்பதோ புதைப்பதோ இரண்டில் ஒன்று எப்படியும் ஆட்கொள்ளும் எல்லோரையும். ஒரு நாள் அது உன்னையும். அதற்கு முன் நீ ஒன்றை முடிவு செய். உனக்கு பிறகு உன் பகைப்படம் மாட்டப்படும். அது உன் வீட்டில் மட்டுமா, உலகிற்கு பொதுவாகவா? கவிதையிலேயே நிறைவா வரிகள் இருக்கும். அதுதான் நம்மளை ரொம்ப சிந்திக்க வைக்கும். இந்த நூலை முழுமையா நான் படிச்சு ரொம்ப வியப்படைந்து போனேன். அருமையா எழுதியிருக்காரு. உனக்கு பிறகு உன் புகைப்படம் மாட்டப்படும், அது உன் வீட்டில் மட்டுமா, உலகிற்கு பொதுவாகவா? சுயநலமா வாழ்ந்தோம் அப்படின்னா, சாதாரண மனிதனா வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம புகைப்படத்தை நம்ம வீட்டுல மாட்டிக்கலாம். ஆனா மாசு அற்றவர்களா, அதாவது குற்றமற்றவர்களா, பரிசுத்தமானவர்களா தொண்டு செய்து இந்த பிரபஞ்சத்தை நல்லா நம்ம வாழ வச்சோம் அப்படின்னா, மக்கள் நம்மளை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அதைத்தான் கவிதையா அருமையா ஐயா கொடுத்திருக்காங்க. அடுத்து நாவுக்கரசன் ஐயாவோட கவிதைகள்ல அருமையான ஒரு கவிதை, அது ரொம்ப தேவையானது. அதற்கான சூழல் நாம் அறிந்ததே. உழவு தொழில். ஏன் மாசிலன்ற தலைப்புல உழவு தொழில நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு வாழ்ந்தவங்க. பெரும்பாலானவர்கள் விவசாயம்தான் அவங்களுக்கு குல தொழில், அதுதான் தெய்வம், வாழ வைக்கிற கடவுள். தனக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கே படி அளந்தவங்க. உழவு அப்படின்ற அதிகாரத்துல 10 திருக்குறளை அருமையா சொல்லியிருப்பாரு, நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனா சில சமயங்கள்ல அவங்க பட்ட அந்த வேதனைகள், துயரங்கள், இழப்புகள் எல்லாத்தையுமே நம்ம தொலைக்காட்சியில பார்த்திருப்போம், செய்தித்தாள்ல வாசித்திருப்போம். அப்போ நமக்காக பாடுபட்ட, நம்மளை வாழ வைத்த, நம்மளுடைய உயிரை காப்பாற்றிய அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஆனா அவங்க அல்லும் பகலும் எப்படி உழைத்தார் அப்படின்றத இங்க பதிவு பண்ணியிருப்பாரு. வேளாண்மை புராதன தொழில், இன்று புறக்கணிக்கப்பட்ட தொழில். காய்ந்து வெடித்த வயல் வெளிகளும் அதனால் அழுது அழுது ஓய்ந்து துடித்த கயல் விழிகளுமாய் முப்போகம் விளைந்த பூமி இனி எப்போது விளையும் என்ற ஏக்க பெருமூச்சுமாய் உழவர்களின் வாழ்க்கை. வேளாண்மை செய்பவனை மேலாண்மை செய்பவன் மிதிக்கிறான். மேலாண்மை செய்பவனை வேளாண்மை செய்பவன் துதிக்கிறான். பழக்கப்பட்டவரிடம் சோகத்தை சொல்லி அழுவதை வழக்கமாக கொண்டவர் நாம். நம்ம புலம்புறத விற்றணும். அதற்கு பதிலா நல்ல எண்ணத்தோடு வாழ்வதற்கு நல்ல நூல்களை படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆளுமை அது பேராளுமை நிறைந்ததா இருக்கணும். பாவம் உழவன் மண்ணோடு பாதினாள், மாடுகளோடு மீதினாள். சோகத்தை யாரிடமாவது சொல்லி அழலாம் என்றால் உறவென்று யாரும் ஒட்டுவது இல்லை. உழுது முடித்த சனம் அழுது முடிக்கும் முன்னே பொழுது முடிந்து விடும். நாளை என்ற நம்பிக்கையில் நாளை தள்ளும் நாடகமே நடைமுறை. வேரோடு வேறாக வளரும் பயிருக்குள் ஒன்றிவிடும் உழவர்கள். வயிறு ஒட்டி சோகம் அப்பி தேகம் மெலிந்த இவர்கள்தான்
இந்த தேசத்தின் வேர்களாம். நீர்வீழ்ச்சியை ரசிக்கலாம். வேருக்கு வீழ்ச்சி என்றால் எப்படியடா ரசிப்பது? கார் இல்லை என்றால் கால்கள் இருக்கின்றன. விமானம் இல்லை என்றால் அவமானம் இல்லை. தானியம் இல்லை என்றால் சூனியம் தானடா. இருந்தாலும் இங்கே கழனிகள் எல்லாம் மதிப்பு இழந்தாச்சு. கணினிகள் மட்டும் மதிப்பு பெற்றாச்சு. குறுக்கு வலிக்க உழைத்த கூட்டம் குடிசையை விட்டு உயரவில்லை. குறுக்கு வழியில் பிழைத்த கூட்டம் கோடிகள் சேர்க்க அயரவில்லை. கெட்டவங்க நல்லா வாழ்றாங்க. அயராது உழைத்த எத்தனையோ மனிதர்கள், குற்றம் புரியாத மனிதர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள், நட்டப்படுகிறார்கள். இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். 1000 கணினியை உருவாக்கணும்னு நினைத்தால் மனிதர்களால முடியும். எப்படி அப்படின்னா, விந்தியகௌரி அம்மா, உங்க மைக் மியூட்ல இருக்குமா? ஆயிரம் கணினியை அவர்களால் உருவாக்க முடியும், இரவோடு இரவாக, குறிப்பிட்ட நாட்களில். ஆனால் அரிசி போன்ற உணவுப் பொருட்கள் இல்லை என்றால் இரவோடு இரவாக உருவாக்க முடியுமா? அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவசாய கூலிகளின் வேதனை பற்றியும் விவசாயிகள் வேதனை பற்றியும் அவரவர் அன்றி வேறு எவரும் கவலை கொள்ளார். கலப்பைகள் கூட கவலை கொள்ளும். இவர் களைப்பு அறியா உழைப்பு கண்டு. கள்ளி செடியும் கலவரம் கொள்ளும். அந்த காய்ந்த நிலப்பரப்பை காண நேர்ந்தார். அதிலும் நம்பிக்கை விதைத்து கனிகள் விளைவித்து உயிர் வாழ்வை உறுதி செய்தோரின் உயிர் வாழ்க்கை உத்தரவாதமின்றி ஊசலாட்டத்தில். கலப்பை மாறி டிராக்டர் ஆச்சு. கமலை மாறி மோட்டார் ஆச்சு. விதைகள் மாறி வீரியம் ஆச்சு. விவசாயிகள் வாழ்க்கை மட்டும் வீழ்ந்திடல் ஆச்சு. விளைபொருள் கூட கூர்த்தீட்டிய கொலை கருவியாய் விவசாய இறக்குமதியில் இன்று. இத்தனை சோகமும் பார்த்த பின்னும் காலம் மறந்து கண்மூடி வாழ்ந்து மரித்த பின் மண்மூடி போகவா வாழ்க்கை? கடைசி வரி நம்மளை சிந்திக்க வைக்குது. விவசாய மக்களுக்காக இன்னைக்கு என்ன நம்ம நிகழ்த்தி இருக்கோம்? ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன நிகழ்கிறது? அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் நல்லவர்களாய் இருக்கணும், குற்றமற்றவர்களாய் இருக்கணும், வல்லவர்களாய் இருக்கணும். அப்பத்தான் உழவர்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். நம்ம எல்லாருமே மாசு அற்றவர்களா இருக்கணும்னா உழைத்தாலே போதும். நம்ம உழைக்கும் போது நம்மளோட மனசுல கெட்ட எண்ணங்கள் வராது. உழைப்பினுடைய மேன்மையை நம்ம உணரும். அதனாலதான் உழைப்பின் மேன்மைன்ற தலைப்புல ஆசிரியர் அருமையா ஒரு பக்க கவிதை கொடுத்திருக்காரு. உழைப்பின் மேன்மை பற்றி உனக்கு உரைத்திட வேண்டும். தன்னோட மகனுக்கு சொல்வதா கவிதை எழுதியுள்ளாரு. அது நமக்கானது. தன் வியர்வை உப்பு கரிக்க ஊரார் வியர்வை இனிக்கும். ஊரை சுரண்டி தின்பவனுக்கும் உழைக்காமல் தின்பவனுக்கும். உண்மைதான். இன்றைக்கு பலர் அருமையா உழைக்கிறாங்க. சிலர் ஊரை சுரண்டி வாழ்றாங்க. உழைக்காம உல்லாசமா வாழ்றாங்க. வீணர்களா இருக்கும்போது அவங்களோட எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? மாசு உடையதாத்தானே இருக்கும். பதர்களா இருக்கக்கூடாது, நெல் மணிகளா இருக்கும். ஏன்னா அந்த நெல் மணிகள் தான் அரிசி, உணவு,
உயிர் வாழ்க்கை. நீ உன் வியர்வை இனிக்க உழைத்த பின்பு உணவு கொள் இனிமை பிறக்கும். சாப்பிடறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த உணவுக்கு நல்லா உழைத்தோம் என்று நினைக்க வேண்டும். மடிப்பு குலையாத உடுப்பை விட மதிப்பு குறையாத உழைப்பு தானடா மேன்மையானதுன்னு எழுதியிருக்காரு. ஆமா, இந்த கவிதைகளை படித்த உடனே எனக்கு தோன்றியது, மனசை சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை அருமையா இருக்கும். மற்றவர்களுக்கும் நாம நன்மைகளை செய்வோம். இந்த சூரியனிடத்து அழுக்கு இருக்காது. சூரியன் பிரகாசமா இருப்பான். அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கிறவன். அந்த சூரியனை போலதான் பரிசுத்தமான மனதோடு நாம் இருந்து இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்க வேண்டும். இதுவரைக்கும் மாசு இலர் அவங்கள பார்த்தோம். அதற்கான வழிகளா கவிதையை பார்த்தோம். அடுத்து திருவள்ளுவரே நிறைய குறள்கள்ல அருமையா சொல்லியிருக்கார். மாசு அற்றவர்களா எப்படி நாம் வாழ வேண்டும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அதன்படி வாழ்ந்தோமானால் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதா இருக்கும். பொதுவா சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், நம்ம வள்ளுவர் எல்லாருமே பஞ்சமா பாவங்கள் அப்படின்னு 5 சொல்லுவாங்க. பொய், களவு, காமம், கோபம், கொலை, இந்த 5 சொல்லுவாங்க. கள்ளு சொல்லுவாங்க, விட்டுருவாங்க. சிலர் கல்லை விட்டுட்டு கோபத்தை சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையும் 5 இருக்கும், அதுல கல் இருக்கும், கோபம் இருக்காது. சித்தர்கள் கோபத்தை சொல்லியிருப்பாங்க, நான் படிச்சிருக்கேன். நம்ம புத்தரோட தம்ம பதம் இந்த நூல்ல உள்ள அனைத்தையும் நான் படிச்சிருக்கேன். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான நூல். காமம், வெகுளி, மயக்கம் 3 இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். வள்ளுவரும் அதேதான் அப்படியே திருக்குறள்ல சொல்லியிருப்பார். காமந்தான் மனிதர்களை அழிக்குது, அதை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். கோபத்தோடு எழுபவன் நட்டத்தோடு அமருவான். விவிலிய வாக்கு அது. கோபப்படக்கூடாது. அநியாயம் நடக்கும்போது கோபம் வரணும். அதை எப்படி, எங்கே, யாரிடத்து, எந்த அளவு, எல்லாத்துக்குமே ஒரு வரையறை உண்டு. வள்ளுவரும் சொல்லியிருக்கார். மயக்கம்ன்றது அறியாமை. அறியாமையினாலதான் அழிந்து போகின்றோம். இப்ப மாசிலன் தலைப்பு தேவையான ஒன்று. எதெல்லாம் குற்றம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குற்றத்தை நாம செய்ய மாட்டோம். திருவள்ளுவர் கல்லாமை குறித்து நமக்கு திருக்குறளை இயற்றியுள்ளார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். அருமையான குறள். பிறர் பொருளை அவனுக்கு தெரியாமல் வஞ்சித்து கொள்வோம் என்று உள்ளத்தால் நினைத்து பார்ப்பது கூட குற்றமேயாகும். களவை மனத்தாலும் எண்ணாதேங்கிறார். உண்மைதான். அந்த பொருளை எடுத்துடணும், ஒரு உணவுப் பொருளை எடுத்து தின்றணும், அவங்களுக்கு தெரியாம, தின்ற பிறகு யார் எடுத்தாங்கன்னு கேட்டா சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. பிறரோட அனுமதி இல்லாம அவங்க பொருளை நம்ம எடுக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா நிறைய பொருட்களை பதுக்கி வைக்கவும் கூடாதுன்னு சான்றோர்கள்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்றப்போ அடுத்தவங்க பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும்னு நினைக்கவே கூடாதுன்னு எவ்வளவு நுட்பமா நம்ம வள்ளுவர் சொல்றாரு, எவ்வளவு அருமையா நமக்கு வழிகாட்டுகின்றாருன்னு பாருங்களேன். அருமையான குறள். நான் சொன்னேன் இல்லையா, பொய், களவு, காமம், கோபம், கொலை. அதுல முதன்மையானது நம்ம விரல்கள் 5, அதுல பெருவிரல்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்றாங்க, முதல்ல பொய் சொல்லவே கூடாது. உண்மைதான் நம்ம பேசணும். அதற்கு ஓம்காரநாத சுவாமி பேசிய ஒரு சொற்பொழிவுல நான் கேட்டது. அவர் சொன்னாரு, 12 ஆண்டுகளா நம்ம பொய்யே சொல்லலை அப்படின்னா 13வது ஆண்டு நம்ம யாரையாவது வாழ்த்துனோம்னா அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் நம்புறேன்னா,
12 ஆண்டுகளும் ஒரு பொழுது கூட நம்ம பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி நம்மளோட மனசு பரிசுத்தமா இருந்தா நிச்சயமா நம்ம நல்லா வாழ்ந்திருந்தா நம்ம மற்றவங்கள வாழ்த்துனா நடக்கும் தானே. வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை என்பது என்ன என்றால் நாம குழந்தைகளுக்கு மற்றவர்களுக்கு சொல்லித் தரணும். அது பிறருக்கு துன்பம் தராத சொற்களை பேசுவது. ஆனா அவரே நம்மளுக்கு நல்லதையும் சொல்லி தந்திருக்காரு. எப்படின்னா, பொய்மையும் வாய்மை இடத்த குறைத்தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின்னு சொல்லியிருக்காரு. பிறருக்கு துன்பம் தராது நன்மை தருமானால் பொய் கூட வாய்மை என்றே கருதப்படும் சொல்லியிருக்காரு. நான் மாணாக்கர்களுக்கு தேர்வுக்கு முன்னாடி இந்த குறளை சொல்லிடுவேன். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நெஞ்சறிய ஒருவன் பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த பொய்யே அவன் நெஞ்சை வருத்தும், துன்பத்தை தரும். அதனால நாம மனசறிஞ்சு பொய் சொல்லவே கூடாது. வெகுளாமை அதிகாரத்துல நமக்கு நல் வழிகாட்டுகின்றார் வள்ளுவர். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வது என்பது கோபம் கொள்ளாமல் காத்து கொள்வதுதான். கோபப்படாம இருக்கணும். அப்பதான் நம்மளோட மனசு நல்லா இருக்கும், நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சியானதா இருக்கும், நாமளும் மகிழ்ச்சியா இருப்போம், மற்றவர்களையும் மகிழ்ச்சியா வாழ வைப்போம். அப்படி காத்து கொள்ளாவிடில் சினம் கொண்டவனையே அழித்து விடும். நம்மளைத்தான் அது அழிக்கும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சேர்ந்தோரையும் நண்பரையும் அழிக்கின்ற கோபம் என்னும் உயிர்கொல்லி. நுட்பமா சொல்லிட்டார் பாருங்க. உயிரை கொல்லக்கூடியது கோபம், உயிர்கொல்லி. சுற்றம் என்னும் சொந்த துணையையும் கூட சுட்டு எரிக்கும். கோபத்தால தானே நிறைய இன்னைக்கு விவாகரத்தெல்லாம் நிகழுது. நட்பெல்லாம் இழந்து போய் இருக்கிறோம், உறவுகளை எல்லாம் இழந்து இருக்கிறோம். கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அதனால நம்ம கோபப்படாம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில செய்யக்கூடாததை நம்ம செய்யவே கூடாதுங்க. அப்படி செய்யாம இருந்தாலே நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். இன்னா செய்யாமைன்றதுல கொடுத்திருக்காரு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். நாம் அனைவரும் பள்ளியிலே படித்ததான். துன்பம் செய்தவரை தண்டித்தல், அவர் வெட்கமடையுமாறு நன்மை செய்து அதையும் அப்பொழுதே மறந்து விடுவதுதான். எனக்கு இந்த குறள் ரொம்ப பிடிக்கும். என்னோட வாழ்க்கையில பிறர் யாராவது ஏதாவது வேண்டத்தகாத செய்தா, சாதாரண மனுஷி தானே, மனிதர் தானே நாம, இயல்பான எண்ணம் தான் தோணும். ஆனா நான் அந்த திருக்குறள் நினைச்சுப்பேன். நான் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். நல்லது செய்ய மனசு வராதுதான். முகத்தை சுரிப்போம், பேச மாட்டோம், வெறுப்பை காட்டணும்னு தோணும், எல்லாம் தான் தோணும். மனம் தானே, எண்ணம் வரத்தானே செய்யும். ஆனா என்ன நினைப்பேன்னா, இந்த வேண்டாத எண்ணத்தை தக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு, அவங்க பேசுனா பேசிட்டு, தேவைன்னா நாமளும் பேசிட்டு, எப்போவாவது அவங்களுக்கு நல்லது செய்யற ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்யறது. நான் அவங்க நமக்காக செய்த தீயதெல்லாம் நினப்பு வரும். இருந்தாலும் வேண்டாம், குறளை படிச்சிருக்கோம், மாணாக்கருக்கு சொல்லியிருக்கோம், நாமளே அப்படி இருக்கலாமா, இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருவேன். மாணாக்கருக்கு இதையும் நான் சொல்லி தந்திருக்கேன். அதனால நாம சிறு வயதிலே படித்ததுதான், நாம நல்லபடியா வாழ்ந்ததுதான். நன்னறியாளர் நம்மளுடைய திருவள்ளுவர் தானே, அவருடைய குறளை நாம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆன்மீகம் விரும்புறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு முதலில் செய்கின்ற துன்பங்கள் தாமாகவே அத்துன்பம் செய்தவருக்கு பிறகு வந்து சேரும். அதனால நாமளும் துன்பப்படக்கூடாது, மற்றவர்களுக்கும் துன்பத்தை தரக்கூடாது. கொல்லாமை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. கொல்லாமையை சொல்லும் போது பொய் சொல்லாதீங்கன்னு வள்ளுவர் சொல்றார்.
நல்லறங்களில் எல்லாம் தலையாய அறப்பணி பிற உயிர் கொல்லாமை ஆகும். அதனை அடுத்து சிறந்தது பொய் பேசாது இருத்தல் ஆகும். ஒரு சொல் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள்லாம் முறிந்து போகும். வெல்லும் சொல் கொல்லும் சொல். நம்ம எப்பயுமே வெல்லும் சொல்லையே சொல்லுவோம். கொல்லும் சொல்ல வாய் வரைக்கும் வந்தாலும் சொல்லாம இருப்போம். மனசுல தோன்றினாலும் இல்ல தோன்றக்கூடாதுன்னு அதை அழித்து விடுவோம். நம்மளோட வாழ்க்கையில துன்பம் நிகழ்வதற்கு ஒரே காரணம் புத்தர் சொன்னதான், ஆசையே துன்பத்திற்கு காரணம். நம்மளுடைய திருமூலரும் சொல்லியிருப்பார், அவரும் மாசு இலர்தான். ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆமே. இந்த திருமந்திரத்தை நம்ம மனசுல உருப்போட்டோம் அப்படின்னா ஆசைப்படவே மாட்டோம். சிறு வயதுல கூட நம்மளுக்கு அந்த பக்குவம் வரும். நம்மளுக்கு நல்லது அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. திருவள்ளுவர் அவா அறுத்தல் அதிகாரத்துல அருமையா சொல்லியிருக்காரு. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்துன்னு இருக்கார். நுட்பமா சொல்லியிருக்கார் பாருங்களேன். ஆசை என்பது எல்லா உயிருக்கும் எப்போதும் இடைவிடாமல் வருகின்ற பிறவி துன்பத்திற்கு இடுகின்ற விதை போன்றதாகும்னார். அப்போ இப்ப தலைப்புக்கு வருவோம். மாசு இளன் அப்படின்னா மனசால கூட நம்ம எப்படி இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கல் அருந்தக்கூடாது, காமம் கூடாது, கோபம் கூடாது, கொலை கூடாது, களவு கூடாது. தூய்மை என்பது அவா இன்மை மற்ற அது வாய்மை வேண்ட வரும். மேலான புனித நிலை என்பது ஆசையை விடுகின்ற நிலையாகும். அந்நிலையும் பொய் பேசாத வாய்மையால் கைகூடுங்கிறார். நம்ம உண்மை பேசணும்னா ஆசைப்படாம இருப்போம் அப்படிங்கிறார். உண்மைதான். மனிதரா இருக்கணும், மாமனிதரா இருக்கணும், அடுத்து புனிதரா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒண்ணு கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி நேர்மறைமை இருக்கிறதுக்கு முன்னாடி எதிர்மறைன்ற என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லவங்களா இருக்கிறதுக்கு முன்னாடி கெட்டது எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லவங்களா இருப்போம். ஏன்னா கெட்டதோட தீமை நமக்கு தெரியும் இல்லையா? இயற்கையோட படைப்பு என்னது? இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், கசப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், அறிவு அறியாமை, இப்படித்தானே? அதனால எதெல்லாம் குற்றம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நாம. ஆனா அந்த குற்றத்தை மனசால கூட நம்ம நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. குற்றம் கடிதல் அதிகாரத்துல செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் விட்டுறணும். இறைவனை நாம நினைக்கணும். இந்த உயிர் இறைவனை நினைக்கணும். இது சைவ சித்தாந்தம். நம்ம வள்ளுவர் அருமையா சொல்றாரு, கர்வமும் கோபமும் இழி குணமும் இல்லாதவர் தம் வாழ்வில் அடைந்திருக்கும் பெருமையும் புகழும் போற்றி மகிழத்தக்கது அப்படிங்கிறாரு. ஆமா, இந்த மூன்று நம்ம கிட்ட இருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். திணை துணையா குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழி நாணுவார் அப்படின்றார். பழி பாவத்திற்கு அஞ்சக்கூடிய பெரியோர்கள் திணையளவு குற்றமே ஆனாலும் அதனால் விளையும் பனையளவு தீமையை எண்ணி அக்குற்றங்களை செய்ய அஞ்சி நடுங்குவர், செய்யாது விடுவர். அதனாலதான் நான் திருப்ப திருப்ப சொல்றேன், மனசால கூட நம்ம பொய் சொல்லணும்னு நினைக்க கூடாது, திருடணும்னு நினைக்க கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நாள் தானே அந்த மது எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு. சிலர் அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஐயோ இது நல்லா இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, தீயதுன்னு நினைச்சுப்பாங்க. சிலர் அதுக்கே அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அடிமையாயிருவாங்க. வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். காமமும் அப்படித்தான், கொலையும் அப்படித்தான். உயிர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, கொல்ல கூடாது. அதைத்தான் கொஞ்சம் கூட செய்யக்கூடாது. பொய் தானே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. ஒரு பொய் தானே அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எனக்கு ஒரு பிடித்த குறள் இதுதான். எப்படின்னா ரொம்ப வியப்பா இருக்கும், அதே சமயம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு எளிதா இருக்கும். நான் நிறைய முறை திருக்குறளை நான் படிச்சிருக்கேன். முக்கியமானதை எழுதி எழுதி வச்சுப்பேன்.
இதை நான் எழுதி வச்சிருக்கேன். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. விவிலியத்துல கட்டளை போலதான் இதை நாம கடைபிடிக்கணும். எப்படின்னா, எப்போதும் தன்னை மிஞ்சியவர் இல்லை என்று எண்ணி பெருமை கொள்ளாதே. தற்புகழ்ச்சி கூடாதுங்க. சிலர்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, அவங்களோட செயலை சிறிதா செஞ்சிருந்தாலும் பெருசா அவங்க நினைப்பாங்க. நம்ம அப்படியெல்லாம் பேசவே கூடாது. பெரியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிய பெரிய செயலை செஞ்சிருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்ததுதான். ஒரு கவிதை எழுதி ஒரு 100 ரூபாய் பரிசு வாங்கினா பலர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அன்றைய காலங்கள்ல இன்றைய வரைக்கும் நிறைய பேரு பல நூல்கள் எழுதியிருந்தா கூட அமைதியா அடக்கமா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இல்லையா? அப்போ குழந்தைங்க அப்படி இருந்தாங்கன்னா, இல்ல நீ செய்தது சிறிதுதான், அது நல்ல செய்திதான், நல்ல அதுதான், ஆனாலும் அதை பெருசா பேசிட்டே இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம அடக்கமா இருக்கிறதெல்லாம் சொல்லித்தரணும், பணிவா இருக்கிறதெல்லாம் நாம சொல்லித்தரணும். இந்த குறளை படித்தபோது எனக்கு அப்படித்தான் தோன்றியது. எப்போதும் நன்மை தராத தீய காரியங்களை செய்யவும் நினைக்காதே. இப்போ தீயதை நினைச்சிட்டாலும் நம்ம மாசு அற்றவர்களா ஆயிடுவோம். நன்மை செய்து அதை பலருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது நல்லது கிடையாது தானே. நம்மளுக்கு எவ்வளவு அருமையா வள்ளுவர் வழிகாட்டுறாருன்னு பாருங்களேன். நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா, மாசற்றவர்களா இருக்கணும்னா, முதல்ல பெரியாரை துணை கோடல். ஆமா, பெரியவங்களோட துணை வேணும். நம்ம அப்பா, அம்மா, குரு, நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே நல்லவர்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளோட உறவுகள், இந்த உலகம், நல்ல நூல், அதனால நம்மளுக்கு நன்மைதான் நிகழும். அருமையான ஒரு குறள் பாருங்க. முதல்ல உள்ள குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேள்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்ங்கிறார். நன்மை தீமை அறிந்து நடக்கும் கல்வி கேள்விகளில் மூத்த பெரியோரின் நட்பை அவர்கள் திறமை அறிந்து தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவங்களோட நல்ல கருத்துக்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும். சிற்றினத்தாரோடு நம்ம சேரவே கூடாதுங்க. சிற்றினம் சேராம என்றதுல சொல்றாரு. ஏன் அவங்களோடு சேர்ந்தா நம்ம பாழா போயிடுவோம். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாவே நம்மளை மாத்திடுவாங்க, நம்மளும் மாறி போயிடுவோம். நான் ஒரு சிலரை பார்த்திருக்கேன். அதனால நம்ம நல்ல மனசோட இருக்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் கெட்டவர்களோடு உறவு வச்சுக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப அதுல நம்ம கவனமா இருக்கணும். மனநலம் மண் உயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். நல்ல மனம் உடையராய் இருப்பது வாழும் உயிருக்கு பெருமை தரும். நல்ல இனத்தை சார்ந்திருப்பதோ எல்லா புகழையும் பயனையும் தரும். உண்மைதானே? அதனால நாம நல்லவர்களோடு உறவு கொள்வோம். அடுத்து, இடுக்கண் அழியாமை. துன்பம் வரும்போது நாம் அழிந்து போக கூடாது. எப்படி அப்படின்னா, இன்பம் விளையான் இடும்பை இயல்பு என்பார். இன்பம் விளையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தை எண்ணி ஆசைப்படாதவன் துன்பம் வருதல் இயற்கை என்று உணர்ந்து தெளிந்து இருப்பவன் துன்பம் வந்தால் அதனால் துயரப்பட மாட்டான். அதே போல இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பம் வந்தடைந்த காலத்தும் அந்த இன்பத்தில் விரும்பி திளைத்திருக்க ஆசைப்படாதவன் துன்பம் வந்த போதும் அத்துன்பத்தால் துயர் அடைதல் இல்லை. இதை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, குடிமை. இந்த குடிமை எப்படின்றத அழகா நம்மளுக்கு சொல்லி தர்றாரு. நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வசை என்ப வாய்மை குடிக்கு. முகமலர்ச்சியோடு பழகுவது, பிறருக்கு கொடுத்து உதவுவது, இனியன பேசுதல், பிறரை இகழ்ந்து பேசாதிருத்தல் ஆகிய நான்கும்
உயர்குடியில் பிறந்தோருக்குரிய நற்பண்புகள் என்று சொல்லப்படும். அதனால இந்த 4ஐயும் நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல பெருமையா வாழணும். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடித்த ஒரு குறள் அப்படின்னா இதைத்தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏதாவது எண்ணம் எதிர்மறையா தோன்றியது அப்படின்னா உடனே நான் இதை நினைச்சுப்பேன். அந்த குறள் நம்ம அனைவருக்கும் தேவையான ஒரு குறள். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை சிறப்புடையோர் செய்வதற்கரிய காரியங்களையும் செய்ய வேண்டிய வழிமுறைகளில் செய்வதால் சிறப்பாக செய்து முடிக்க வல்லவர் ஆவார்கள். நம்மளோட சரித்திரம் படைப்போம் இந்த தளமே இந்த குறளுக்கு ரொம்ப பொருத்தம்னு நான் சொல்லுவேன். நம்மளோட தளத்துல பேசுற எல்லாருமே பாருங்க, நம்ம தளத்துல பங்கேற்கிற எல்லாருமே பாருங்க, பெருமை உடையவர்களாத்தான் இருக்கிறாங்க. அவர்கள் ஆற்றக்கூடிய செயல்கள் எல்லாமே அருமையான செயலாத்தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை உணர்கின்றோம். அது தொடர்பான நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றவர்களுக்கும் நாம நல்லது செய்கின்றோம். அதனால நாம பெருமையா வாழணும் அப்படின்னா 5 பாவ செயல்களை, குற்றமான செயல்களை செய்யக்கூடாது. அதை நான் சொன்னேன், இருந்தாலும் திருப்ப சொல்றேன். பொய், களவு, காமம், கோபம், கொலை. மது அருந்துபவர்கள் அருந்தக்கூடாது. இன்றைக்கு வருத்தமான செய்தி தான், பெண்கள் கூட அருந்துறாங்க, மது அருந்துறாங்க. அது தவறுதான். மருந்துக்கு கூட கள் குடிக்க கூடாது. அன்றைய காலங்கள்ல ஏதாவது நோயினா கள் குடிக்கலான்னு சொல்லுவாங்க. நான்லாம் சொல்வேன் அதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கு காலம் மிக மோசமா இருக்குது. நான் சொல்ற எல்லாமே கயவர்கள் சிலர் செய்கின்ற அந்த கைமைத்தனத்தால பிரபஞ்சத்துக்கே நிறைய தீமைகள் நிகழுது. அப்போ நம்மளோட மனச, நம்மளோட சொல்ல, நம்மளோட செயல நம்ம நல்லதா அமைத்து கொண்டோமானால், நாம் மாசு அற்றவர்களாய் இருந்தோமானால், குற்றம் புரிய நினைக்காதவர்களாக இருந்தோமானால், சொல்லாதவர்களா செய்யாதவர்களா இருந்தோமானால், இந்த மனித வாழ்வு மகத்துவமானதா இருக்கும். மகத்துவமான வாழ்வு வாழ்வதற்காகவே தான் நாம் பிறந்திருக்கிறோம். நம்மளுடைய நிறைவு காலம் வரைக்கும் மனதை மாசு அற்றதாக வைத்திருப்போம். இனிய சொற்களை சொல்லுவோம், நல்ல செயல்களை செய்வோம். மாசிலன் என்ற தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பு அளித்த ஆரோக்கிய புருட்டா ஐயா அவர்களுக்கு மன மகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். கற்பவள்ளி அம்மாவுக்கு மன மகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள வாய்மொழி கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி, நன்றிங்க. மிகவும் அற்புதமான ஒரு சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழும் தலைப்பின் கீழும் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் மாசிலன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை சிலமைப்படுத்தி வருகின்றோம். இந்த மாசிலன் தொகுப்பில் மாசிலன் தலைப்பில் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக அற்புதமான சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்தி கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு
நன்றி. மாசிலன் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்புல இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மாசிலன்னா மாசு, மறு இல்லாததுதான் இல்லாதவங்கள நம்ம மாசிலன்னு சொல்றோம். அந்த மாதிரி மாசு இல்லாமல் வாழ்ந்த நிறைய பேரை பற்றி அம்மா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. திருவள்ளுவர் மணிமாலை அதுல கூட திருவள்ளுவர் சொல்றாரு, திருக்குறள்ல அனைவரும் ஒன்றே, சாதி வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரத்திற்கும் மரம் கூறியது அப்படின்னு பார்த்தா அது திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு திருக்குறளையும் சொன்னாங்க. நம்ம மனசுல கூட மற்றவர்களுக்கு தவறு நினைக்க கூடாது அப்படிங்கறத சொன்னாங்க. புத்தர் ஞானம் பெற்ற ஒருவர். அவர் சத்தியத்தின் வழியில் வாழ்ந்து வந்தவர். 35 வயதுல கயால அவருக்கு அரச மரத்து அடியில் ஞானம் கிடைத்தது. அந்த இடத்த நம்ம புத்த கயான்னு சொல்றோம். அந்த மரத்தை நம்ம போதி மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் தன்னுடைய உரைய கொடுத்திருக்காரு. தர்ம சக்கர பிரபத்தனம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அவருடைய 8 கருத்துக்களை நம்ம பின்பற்றினால் மாசிலனாக நம்ம வாழலாம். பொய், திருட்டு, கற்பு, பொய் திருட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. கற்பு, பிரம்மச்சரியம் இதெல்லாம் பின்பற்றி ஒரு அறவாழ்வு வாழ வேண்டும். அடுத்தது வர்த்தமானர், அவரை பத்தியும் சொன்னாங்க. யசோதராவை விட்டுட்டு போய் ஒரு 12 வருடங்கள் அவரு ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தார். அதுக்கப்புறம் திரும்பி வந்து நிறைய நற்செய்திகளை சொன்னாரு. நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நற்செயல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. விவேகானந்தரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் நமக்கு நிறைய மாசிலனாக வாழ்றதுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெண்கள் கற்புக்கும் மன்னிக்கும் தன்மைக்கும் சீதை எடுத்துக்கலாம். அஞ்சா நெஞ்சம் அப்படின்னா சாவித்ரி, திண்மைக்கு ஹரிச்சந்திரனுடைய மனைவி, நிறைய பேர் தமயந்தி, அருந்ததி, தேவகி இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லிட்டே போகலாம். காணல் நீராய் பொய் தோற்றம் கொள்ளாதே அப்படிங்கிறத சொன்னாங்க. இறந்தும் வாழ்வோர் எண்ணிக்கை மிகவும் சொற்பம். அந்த மாதிரி நம்ம இறந்த பின்னாலும் நம் புகைப்படம் இருக்கணும், எல்லார் வீட்லயும் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மாசு இல்லாததாக இருக்க வேண்டும். மாசு இல்லாததுன்னு பார்த்தா நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது வேளாண்மைய. அது ஒரு புராதன தொழிலாக இருந்தா கூட இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொழிலா இருக்குது. மண்ணோடு பாதி நாள், மாடுகளோடு பாதி நாள் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு. 1000 கணினிகளை நம்மளால உருவாக்க முடியும். பல பல தொழில்களை நம்மளால செய்ய முடியும். ஆனால் தானியத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது முடியாது. தானியம் இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது. சூரியன் போல நம்ம பரிசுத்தமான மனதோடு வாழ வேண்டும். காமம், வெகுளி, மயக்கம் இதெல்லாம் இல்லாம வாழணும்னு புத்தர் சொல்லியிருக்காரு. பிறர் பொருளை மனதால நினைத்தாலும் அது குற்றமே. எந்த பொருளையும் நாம் பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. முக்கியமாக உணவுப் பொருட்கள் பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. 12 ஆண்டுகள் நம்ம பொய் சொல்லாம வாழ்ந்தோம்னா 13ஆம் ஆண்டு நம்ம என்ன வாழ்த்தினாலும் அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு மனம் பரிசுத்தமானதாக மாறிவிடும். பொய்மையும் வாய்மை இடத்து எப்பவும் மற்றவர்களுக்கு தீங்கு தராததுக்காக நம்ம பொய் சொன்னோம்னா அதுவும் வாய்மை இடத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாணவர்களுக்கு தன்னெஞ்சு அறுவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன்றதையும் அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம செய்யற துன்பம் நமக்கே வந்து சேரும். அதே போல நம்மளுடைய சொற்கள் எல்லாம் வெல்லும் சொல்லாக இருக்க வேண்டும், கொல்லும் சொல்லாக இருக்கக்கூடாது. தற்புகழ்ச்சி கொள்ளக்கூடாது அப்படிங்கறத விவிலியமும் நமக்கு சொல்லுது. நன்மை தராத தீய காரியங்களை நம்ம செய்யவும் நம்ம நினைக்கவே கூடாது. அதே போல பெரியாரை துணை கொண்டு நம்மளோட வாழ்க்கையை வாழணும். சிறியார், அதாவது கெட்ட எண்ணங்கள், கெட்ட செய்கைகளுடையவர்களோட நம்ம எந்த வகையிலும் உறவு கொள்ளக்கூடாது. இன்பத்தில் திளைத்து இருப்பவன் இல்லாம இருப்பவனால துன்பத்திலையும் அவன் துயரப்பட மாட்டான். பொய், களவு, காமம், கோபம், கொலை, மது அருந்துதல் இந்த மாதிரியான ஒரு செயல்களை நம்ம செய்யாமல் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை மகத்துவமானதாக, மாசற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா நிறைய திருக்குறள், நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி மாசற்ற வாழ்வின் அத்தியாவசியத்தை நமக்கு இன்றைக்கு காலை அதிகாலை கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மிக்க நன்றிங்க விந்தியா கௌரி அம்மா. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அர்த்தநாரி ஐயா, சசிகலாமா நீங்க பேசலாம். வணக்கம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம்.
அம்மா விஜயா அம்மா வந்து இல்ல விஜயகுமாரி அம்மா. நடுப்புற நான் கொஞ்சம் கேட்கல. அம்மா வாழ்த்திட்டாங்களா என்னான்னு நான் கவனிக்கல. இந்தியா கௌரி அம்மாவுக்கு எனக்கு வாழ்த்தணும்னு தோணுச்சு. அம், அனைவரும் மனம் அமைதியாக அமைதி நிலைக்கு போவோம். இந்தியா கௌரி அம்மா வாழ்த்தலாம். விந்தியா கௌரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்க வளமுடன். அவர்களுடைய தொண்டு வாழ்க்கை வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் அம்மா. இன்றைய உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஆசிரியருக்கே ஒரே அந்த பக்குவம்னு கூட சொல்லலாம். ஒன்ன சொல்லி அழகா அது ஒரு புரிதலோட ஒரு விளக்கத்தோட அடுத்த இது சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உழைப்பு பத்தி சொல்றப்ப. அப்புறம் பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு கவிதையை வாசிச்சிங்க, அது ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. காலை பொழுது ரொம்ப சிறப்பாக்கியதுக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்க சசிகலாமா. எப்பவும் விஜயகுமாரி அம்மா முதலாக வாழ்த்துவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வாழ்த்துனதுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அர்த்தநாரி ஐயா, நீங்க பேச முடியுமா? அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா, இந்த காலை பொழுதுல நம்முடைய மனதுல நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல அருமையான ஒரு உரையை சொன்னாங்க. மாசு இல்லாத, அதாவது அம்மா உரையிலிருந்து அப்படியே அவங்க திருக்குறள், புத்தர், விவேகானந்தர், ஓத்ரா அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு கலங்கிய நீர் வந்து எப்போதுமே மதிப்பற்றதா தான் இருக்கும். தெளிந்த நீர் தான் கண்ணாடி மாதிரி இருக்கும். நம்முடைய மனதும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி, அந்த மாசு இல்லாத, களங்கம் இல்லாத, நல்ல நேர்மறையான, நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறதா அந்த ஒட்டுமொத்த உரையா அவங்களுடைய உரை இருந்தது. இந்த தலைமை வந்து பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்களை வந்து விதைக்கிறது தான். அந்த விதைச்ச எண்ணத்தை கடைசி வரையும் நீட்டிக்கிறது தான் இந்த சரித்திரம் படைக்கும் தளம் வந்து இருக்கு. அந்த வகையில இன்று இந்திய கௌரி அம்மா பல குறள்கள், திருக்குறள்கள், நிறைய திருக்குறள்கள், உழவு பற்றி, அறம், எல்லா திருக்குறளும் நம்ம எப்படி பேசணும், மற்றவங்க மனசை புண்படுத்தாம பேசணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றும் பேசக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே உள்ளுக்குள்ள உண்மையான எண்ணங்களையும் எதையுமே உள்ள வச்சுக்காம நம்ம நேர்மறையான எண்ணத்தை வளர்த்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த ஒட்டு மொத்த உரையாக இருந்தது. நன்றிகள் அம்மா. உங்களுடைய சசிகலா அம்மா சொன்ன மாதிரி பேராசிரியர் அந்த ஒரு இதில் பாணியில் உங்கள் உரை வந்து ஒரு கல்லூரியிலேயோ ஒரு பள்ளியிலேயோ உட்கார்ந்து ஒரு ஆசிரியை, ஒரு குரு சிஷியர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சுமா. இந்த காலைய பொழுது உங்களுடைய ஒரே காதலை கேட்டு இன்றைய பொழுது, இந்த வாரம் பொழுது நம்ம நல்ல எண்ணங்களோட நம்ம சீராக நம்ம எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இன்றைய பொழுது அமைந்தது. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். எப்போதுமே வாழ்த்து அப்படிங்கிறது முதல்ல வரணும் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று போல இருக்கு. அதனால என்னால் கூப்பிடும்போது வர முடியல. அதே மாதிரி சேவியருக்கு பின்னாடி பேசுறது நல்லது. சேவியருக்கு பின்னாடினா சேவியருக்கு அப்புறம், அவரை பற்றி அவருக்கு பின்னாடி பேசுறது இல்லை. ஏன்னா சேவியருக்கு பின்னாடி பேசுறதுன்னா அப்படி ஒரு அர்த்தம் வந்துடும். அது மாதிரி கிடையாது. ஏன்னா என்னுடைய ஆசிரியர் சேவியர் எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் ஆங்கிலம் சொல்லி கொடுத்தவர். அது மாதிரி அதனால என்னன்னா மாசு இளன் அப்படிங்கிறது வந்து
என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுறத கொஞ்சமா பேசணும். அப்புறம் நினைக்கிறதையும் கொஞ்சமாவே நினைக்கணும். பேசுறதும் நினைக்கிறதும் கொஞ்சமா இருந்ததுன்னா, செயல் தெளிவா இருக்கும். அதுல குற்றம் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். குணம் நாடி, அப்புறம் குற்றம் நாடி, மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னுவாங்க. அதுல நம்முடைய குற்றம் எது அப்படின்னு நம்ம முதல்ல நம்மள நம்மளே ஒரு விமர்சனம் பண்ணிக்கணும். ஆங்கிலத்துல ரெவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்மள நம்மளே ஒரு செல்ஃப் ரெவ்யூ பண்ணிக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளும் பண்றது சிறப்பு. இல்லைன்னா ஒரு நாளாவது நம்மள ரெவ்யூ பண்ணிக்கணும். நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்றோம் அப்படின்னு. அதே மாதிரி குடிக்கிறத பத்தி பேசுனாங்க. நான் கல்லூரியில பணியாற்றும் போது ஒரு பெண் எனக்கு படிப்பாங்க. எல்லாமே அவங்க தான் படிப்பாங்க. ஆனா அந்த அந்த பெண்ணுக்கு என்ன கோபம்னா, வேற யாரையும் படிக்க சொல்லக்கூடாது. அத அந்த பெண்ணை தவிர வேற யாரையும் படிக்க சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா அதுக்கு கோபம் வந்துரும், படிக்காது. புத்தகத்த தூக்கி எறியும். ஆனா நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் ஒரு பேச்சு போட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு போறதுக்காக வேற ஒரு பையன தான் படிக்க சொன்னேன். ஆனா கூட அந்த பெண் கோவம் இனிமே நான் உனக்கு படிக்க மாட்டேன். அப்படி நீ யார வேணா படிச்சுக்கோ. நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. படிக்கிறதும் இல்ல, என்ட்ட பேசுறதும் இல்ல. அப்ப என்ட்ட எல்லாரும் கேட்டாங்க, "அந்த பெண் பிரிஞ்சு போனப்ப நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 6 மாசம் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா தான் இருந்தது. ஆனா அந்த 6 மாசம் தான் நான் என்ன பண்ணேன், நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்சமானவங்க பிரிஞ்சா குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் படிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு படிச்ச படிப்பு இன்னும் ஆ அ ரொம்ப அதிகமா அன்னைக்கு விட இன்னைக்கு அந்த படிக்கிற தன்மை அதிகரிச்சிருக்கே தவிர குறையல. அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், "நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு." நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, உடனே நமக்கு ஆறுதலுக்கு ஆழ தேடுறத விட ஒரு நூல தேடுறது நல்லது. அப்படி நூல் இருந்ததுன்னா, மனசு குற்றம் இல்லாம இருக்கும். நன்றி. அருமைங்கய்யா. நிச்சயமா எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு கருத்துங்கய்யா. நமக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம யார்கிட்டயாவது போய் சொல்றோம். சில சமயம் அது சரியாயிடுது. சில சமயம் அது கொஞ்சம் அ பிரச்சனையில போய் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நீங்க சொன்ன மாரி "நவில் தரும் நூல் நயம்" அப்படிங்கிற மாதிரி நூலை தேடு, எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனச அப்படியே நல்வழிப்படுத்துறதுக்கும் அது உதவுங்கய்யா. நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். கௌரி அம்மா, நீங்க அதிகாரத்தோட திருக்குறள்லாம் சொன்னீங்க. அதிகாரத்தோட பேரே சொல்லல. இந்த வியவை அது மாதிரி திருக்குறள்லாம் சொன்னீங்க. எங்கேயாவது அதிகாரம் பேரு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதிகாரத்தோட பேரை சொன்னீங்கன்னா தேடி எடுக்க ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. நிறைய அதிகாரம் சொன்னாங்கய்யா. முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இல்ல அந்த நன்றிங்கய்யா. ஆணவம், கண்மம், மாயை சொன்னாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அதிகாரம் பேர் சொல்லல. சரிங்கய்யா. அம்மா ஏற்புரையில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மா நல்லுள்ளத்தோடு வாழ்த்தினாங்க. அவங்களுக்கு நன்றிகள். நன்னெறியாளர் அர்த்தநாரி ஐயா அருமையா உரையாற்றினாங்க. ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றி. ஐயா, நான் முதல்ல அதிகாரம் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஐயா. அப்புறம் நேரம் கருதி கருத்தை மட்டும் சொல்லிட்டேங்க ஐயா. அடுத்த முறை முழுமையா சொல்றேங்க ஐயா. ஐயா உங்களுக்கு மனமகிழ்வோடு நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் ஐயா என்னோட உரையை பற்றி அருமையாக சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.
மிக்க நன்றிங்க அம்மா. நல்ல செய்திகளை கேட்கறது அருகே வரும் காலங்களில் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள், வழிமுறைகள் அத ரொம்ப அழகா இன்றைக்கு மாசிலன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் வாயிலாக பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நிறைய திருக்குறள்கள், நிறைய மனிதர்களை பற்றியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாசில்லாததாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் நம்ம என்றைக்கும் நிலை பெற்று இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அழகாக பகிர்ந்து கொண்டதற்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. பவளமணிமாவும் அருமையான உரை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு உன்னத உள்ளம் என்ற தலைப்பில் தமிழ் பற்றாளர் தங்க தினேஷ் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.